ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ நேற்று வீடியோவில் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற இந்தியன் சுப்ரீம் 400 டேஸ்க்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சுப்ரீம் 300 டேஸ்க்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 300 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிடும். அதாவது 300 டேஸ் கழித்து உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். அதாவது ஸோ லாங் டேர்மாக வெயிட் பண்ணாமல் ஸோ ஷார்ட் பீரியடில் இந்த ஸ்கீம் அதாவது இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம குறைஞ்சபட்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது குறைஞ்சபட்சமாக ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஸோ எண்டிங் பாயிண்ட் என்ன, ஸோ எவ்வளோ குறைஞ்சபட்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 400 டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமமே 10,000லேருந்து அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் தான் மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது 5,000 அப்படின்னு சொல்லி ஸோ 5,000 நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 5,000க்கு ஏற்றா போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் லம்பான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அந்த அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னா ஸோ வட்டி கொடுக்குற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயே 3 கேட்டகரி. ஒன்று ஜென்ரல் பப்ளிக், ஸோ ஜென்ரல் பப்ளிக், நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஜென்ரல் பப்ளிக். சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.0% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.55% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா பேங்க்களுமே ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது நிறைய தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதாவது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 300 டேஸ், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 300 டேஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் என்ன எலிஜிபிள் அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் ஸோ அந்த அக்கௌண்ட்டை இதோட மெர்ஜ் பண்ணியோ யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பிரான்ச்சை விசிட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 40,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க 50,000 இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் 15H and G இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் உங்களுடைய பிரான்ச்சில். இதில் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அதாவது டிடிஎஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்குது. இல்லை சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டிடிஎஸ் பிடிச்ச அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 3 கேட்டகரி: ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் சிட்டிசன் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை போல் அவங்களுக்கு அந்த 300 டேஸ் கழிச்சு அதாவது அப்ராக்சிமேட்டாக 6,000 வந்து கிடைக்கும். அதுவே 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,984 ருபீஸ் வந்து கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக
30,000. ஸோ இது எக்ஸாக்டாக இதில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 300 days கழிச்சு 6,431 ரூபா கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதுவே 5 lakhs அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 lakhs அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 32,157 ரூபா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஆஃப்டர் அந்த 300 days கழிச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரல் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசனில் இருந்து சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதுவே ஜென்ரல் சிட்டிசனிலேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க அப்படின்னா 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6,649 ரூபா கிடைக்கும். அதுவே 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 33,246 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப் ஆஃப் அமௌண்ட்ஸை தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 lakhs 15 lakhs 50 அதுமாரி சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு அதிகமான அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்க இந்தியன் பேங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இந்தியன் பேங்க்குடைய அஃபிஷியல் வெப்பேஜை